இன்றைக்கி என்ன பொரியல் அப்படின்னா, இந்த பஜ்ஜி மிளகாவையும் கத்திரிக்காயையும் வச்சு ஒரு பொரியல் தான் செய்ய போகிறோம். வேறு ஒன்றும் தேவையில்லை. வெங்காயம், இது வந்து கொஞ்சம் பூண்டு வச்சுருக்கேன், பஜ்ஜி மிளகாய், இங்கே வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தாளிச்சிட்டு கத்திரிக்காயை தான் போட போகிறோம். நான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விடுறேன். இதில் கடுகு போடுறேன், சீரகம், பூண்டை போட்டுருக்கேன், வெங்காயம், இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காயை நான் ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கத்திரிக்காயை தான் போட்டிருக்கோம், அந்த பஜ்ஜி மிளகாய் போடலை. அது வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுனால நான் கத்திரிக்காய் வதங்கின பிறகு போட போகிறேன். ஸோ நான் அப்படியே அடுப்பை சிம்மாக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன் கத்திரிக்காய் வேகிற வரைக்கும். மீன்வெயில் இந்த பஜ்ஜி மிளகாய் வந்து உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடுவேன். அப்போனா பிள்ளைங்களுக்கு வித்தியாசமாக தெரியாது சாப்பிட்றதுக்கு. ஸோ கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நான் இப்போ கத்திரிக்காய் கூட சேர்த்து. இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்துக்கலாம். காலையில் வந்து இட்லி, இது வந்து 60ஆம் குருபை அப்படின்னு சொல்லி ஒரு அரிசி வாங்கினேன். ஸோ அதில் போட்ட இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்புறம் இது வந்து சாதம், இது வந்து கத்திரிக்காயும் பஜ்ஜி மிளகாவும் போட்டு வச்ச ஒரு கூட்டு. பருப்பு குழம்புக்கு நல்லாயிருக்கும். நல்லா பருப்பு குழம்பு, தயிர் சாதம் இதுக்கெலாம் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் காரமாக வச்சுருக்கேன். முட்டை வந்து மத்தியானம் பொரிச்சுக்குவாங்க சாப்பிடும்போது. இது வந்து சாம்பார். சாப்பாட்டுக்கும் ஒரே சாம்பார் தான், இட்லிக்கும் ஒரே சாம்பார் தான். ஸோ தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் உள்ள லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.